ஏன்னா காங்கிரஸ் மூத்த தலைவர் சிவகுமார் வந்து இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தை பெயர் மாத்தின மாதிரி ரூபாய் நோட்ல மகாத்மா காந்தி படத்தை பாஜக எடுக்குமாறு கேட்டு. ஆனா திரு சிவகுமார் அவர்கள் அதாவது இந்தியால ஊழல் செய்து சிறைக்கு போய் திகாருக்கு போய் வெளியே வந்து மகாத்மா காந்தியை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தருக்கு அருகதை இல்லை அப்படின்னா அது டி கே சிவகுமார் அவர்கள். டி கே சிவகுமார் அவருக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 2005 திட்டத்தை கொண்டு வந்தீங்க. 2005 மகாத்மா காந்தி பேரே வைக்கல. நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 2005 வந்த திட்டம். பேர் வைக்கல. 2006 பேர் வைக்கல. 2007 பேர் வைக்கல. 2008 பேர் வைக்கல. நீங்க பேர் வச்சதே அக்டோபர் 2009. ஆனா என்ன பாடம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எடுக்க நினைக்கிறாங்க? முதல் 5 ஆண்டுகளே மகாத்மா காந்தி அவருடைய பேரை வைக்காமத்தான் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2009 அக்டோபர்ல தான் பேரே வைக்கிறாங்க. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைத்து 2014 ஒரு பெரிய திட்டமான ஸ்வச் பாரத் மிஷன் SBM, அந்த பெரிய திட்டத்திற்கு நாங்கள் வைத்த முதல் பேரே மகாத்மா காந்தியினுடைய பேர் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கு. 20 ஆண்டுகள் திட்டம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கணும். அதான் 20 ஆண்டுகளுக்கான திட்டம். 2025 இதனுடைய கூர்மைப்படுத்தி இருக்கிறாங்க. விக்ஷித் பாரத், வளர்ந்த ஒரு பாரதத்தை உருவாக்கணும். அதற்காகத்தான் விக்ஷித் பாரத் அப்படிங்கிற பேர் அதுல வந்திருக்கு. அதிலும் நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா ராம் அப்படிங்கிற ஒரு சப் நேமும் உள்ள இருக்கும். ராமனுடைய பக்தர் மகாத்மா காந்தி. இறக்கும் பொழுது கூட தீய சக்தின்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் தீய சக்தின்னு பல காலமா சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால இது ஒன்றும் தீய சக்தி தான் திமுக. தீய சக்தின்னு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி இன்னைக்கு சொல்றாங்க. எனக்கு அதான் முக்கிய காரணம். இந்த சினிமா ஸ்டார் சொல்றாங்க, பெரிய அரசியல் தலைவர் சொல்றாங்க, பெரிய ஒரு உயரத்துல இருந்து சொல்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி, வீட்டில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஒரு பெண்மணி, அவங்க இன்னைக்கு திமுகவை தீய சக்தின்னு சொல்றதை நான் கேட்கிறேன். எனக்கு அது பெரிய வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு சாதாரண அடித்தட்டு மக்களுடைய வாயிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வாக்கு பெட்டியில EVM மிஷின்ல அது மாறும். அதனால் திமுக தீய சக்தி என்பது ஊரறிந்த ஒன்று. யாரோ ஒருத்தர் மேடையில சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. புரட்சி தலைவர்ல எப்பவோ அதை சொல்லிட்டாங்க. தீய சக்தி என்கின்ற வார்த்தை அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாளம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. அதே மாதிரி அவர் செங்கோட்டையன் வந்து புரட்சி தலைவி அம்மா, அப்புறம் புரட்சி தளபதி பேசியிருக்காரு. அது செங்கோட்டையன்னா அவருடைய அரசியல். அவரு பயணம் செஞ்சிருக்கிறாங்க. 50 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. அவருக்கு சொல்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கு. யாரை வேண்டுமானும் தலைவராக அவர் ஏற்றுக்கொள்ளலாம். நேத்து ஒருத்தர் தலைவராக ஏற்றிருக்கலாம், இன்னைக்கு அவங்களே தலைவராக அவர் வச்சுக்கலாம். ஆனா செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணனை எங்கேயும் நான் குற்றம் சுமத்த மாட்டேன். காரணம், வேறு கட்சியில் இருக்கிறாங்கக்கா அப்படி நான் மாத்தி பேச முடியுமா? நான் தவறா போயிடும். நானும் சராசரி அரசியல்வாதி ஆயிடுவேன். ஆனா செங்கோட்டையனை பொறுத்தவரை அவருடைய அரசியல் அவர் பண்ணட்டும். மோதுவது தேர்தல் களத்துல வாக்குப்பட்டியல மோதுவது. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் இந்த கொங்கு பகுதியினுடைய சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன். இன்னைக்கு கொங்கு பகுதியினுடைய சீனியர் மோஸ்ட், என் தமிழ்நாட்டிலே இன்னைக்கு ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியனா 50 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. அது சாதாரண ஒரு வேலை கிடையாது. அதனால அரசியல் அனுபவத்தை நான் கொச்சப்படுத்த விரும்பல. அந்த மனிதர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு, ஒரு அரசியல் களத்துக்கு போறாரு அப்படின்னா யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுத்திருப்பாருங்க. ஆனா ஏன்னா கள்ள ஓட்டு போட்டு யாரெல்லாம் இத்தனை காலமாக ஆட்சி நடத்தினார்களோ அவர்களுக்கு SIR-ஐ பார்த்தா பயம்தான். இன்னைக்கு தமிழகத்துல நேற்று புதுச்சேரியில் இருந்தாங்கன்னா 1,00,000 மொத்த புதுச்சேரியினுடைய 10 லட்சம் வாக்காளர்கள்ல 1,03,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா 10%. புதுச்சேரியில 10% நீக்கப்பட்டிருக்கிறாங்க. கோவாலையும் கிட்டத்தட்ட 11% நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கேரளா வரல, தமிழ்நாடு வரலீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 16% நீக்கப்படலாம். 16%. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பாண்டிச்சேரியில இல்லாத அளவுக்கு கள்ள ஓட்டு, ஃபேக் ஓட்டு, ஷிஃப்டட், டெலீட்டட், டெத் தமிழ்நாட்டில் இருக்கு. கோவா 11% தான், புதுச்சேரி 10%. அதனால இன்னைக்கு இத்தனை காலமாக ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும். பாண்டிச்சேரியில காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சனை இல்லை. நேற்று நான் முழுவதும் பாண்டிச்சேரியில இருந்தேங்கன்னா SIR வந்த பிறகு பாண்டிச்சேரியில வரைவு வாக்காளர் பட்டியல் 16ஆம் தேதி வெளியிட்டாங்க. காங்கிரஸுக்கு பிரச்சனை இல்லை. கோவால வரைவு வாக்காளர் பட்டியல் 16ஆம் தேதி வெளியிட்டாங்க. காங்கிரஸுக்கு, ஆம் ஆத்மி கட்சிக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுல மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னென்ன பிரச்சனை? நேர்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA உட்கார்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய BLA இருக்கிறாங்க. ADMK BLA இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி BLA இருக்கிறாங்க. திரு விஜய் அவர்களுடைய BLA இருக்கிறாங்க.
காங்கிரஸ் கட்சியினுடைய பிஎல்ஏ இருக்கிறாங்க. அவங்க முன்புதான் பிஎல்ஓ இந்த வேலையை செய்யறாங்க. எப்படி ஃப்ராடு பண்ண முடியும்? இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது ஒரு பிஎல்ஓ 68,000 பிஎல்ஓ கொடுத்ததை சேர்த்து அவங்க வெளியிடுறாங்க. ஒரு பிஎல்ஓவும் எல்லா அரசியல் கட்சிகளையும் உட்கார வச்சு செய்யும் பொழுது எப்படி அது ஃப்ராடு நடக்குங்கண்ணா? அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை போகாத ஊருக்கு வழி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது எஸ்ஐஆர் வந்த பிறகு. அதனால புலம்பிக் கொண்டிருக்கின்றார். அண்ணா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் திருப்பூருக்குள்ள வந்தா இந்த காத்தை சுவாசிக்கிறோம். அவங்க மாஸ்க் போட்டு வர அளவுக்கு தான் திருப்பூர்ல நிலைமை இருக்கு. இந்த குப்பையெல்லாம் செக்ரிகேட் பண்ணாம அங்கங்க குப்பை மேடுகளா போட்டு இன்னைக்கு திருப்பூருடைய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை பாருங்க, ஏக்யூஐ பாருங்க. ஒரு டாலர் சிட்டி, இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு 50,000 கோடி கான்ட்ரிபியூட் பண்ற சிட்டி. யோசிச்சு பாருங்க, 50,000 கோடி குறைந்தபட்சம் உள்நாட்டுக்குள்ள. எக்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 90,000 கோடி இந்த சின்ன ஊரு கொடுக்குதுங்கண்ணா. சின்ன ஊரு, சாதாரண உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய ஊர்ல, பெரும் உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய ஊரு, பெரும் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்தா கட்டினாங்க. உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் சேர்ந்தா கட்டினாங்க. இன்னைக்கு அந்த ஊரை குப்பை மேடாக மாற்றி வச்சதுதான் இந்த மாநகராட்சியினுடைய சாதனை. இந்த மாநகராட்சி இன்னைக்கு மாநகராட்சி கேட்கிறேன்னா மாச கவுன்சிலருக்கு குப்பை கமிஷன் 50,000 ரூபாய் கொடுக்குறாங்களா இல்லையான்னு கேளுங்க. இல்லைன்னா ப்ரூஃப் நான் கொடுக்குறேன். நாளைக்கு மாநகராட்சியினுடைய மேயர் இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு குப்பை கமிஷனாக மாசத்துக்கு ஒரு பணம் கொடுக்கலின்னு மேயரை சொல்லுங்க. எப்படி கொடுக்கிறாரு நான் சொன்ன பிறகு மேயர் பதவி விட்டு போகணும். ஸ்ரீனிவாசங்கிற கம்பெனி உள்ள கொண்டு வர்றேன், கமிஷன் எப்படி போகுதுன்னு நான் சொல்றது. அடுத்த கட்ட போராட்டம். இன்னைக்கு அந்த போராட்டத்துக்குள்ள இல்லைங்க, அடுத்த கட்டத்துக்கு போறோம். கவுன்சிலரு, ஆளுங்கட்சி கவுன்சிலரு கமிஷன் வாங்கிட்டு தான் கவுன்சிலரா இருக்கிறாங்க. திருப்பூர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சின்ன பின்னமாக்கி கால் வைக்க முடியாத அளவுக்கு திருப்பூர் மக்களுக்கு முதலிபாளையத்துக்கு சண்டை, முதலிபாளையத்துக்கும் சின்ன காளிபாளையத்துக்கு சண்டை. எனக்கு இந்தியா பாகிஸ்தான் மாதிரி 2 கிராம மக்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. முதல்ல ஊர்ல கொட்டினாங்க, இன்னைக்கு ஏன் ஊர்ல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சாட்சாத் திருப்பூருடைய மேயர். திருப்பூருடைய மேயர் ஞாயிற்றுக்கிழமை நடந்த வீட்டு கூட்டத்துல 12 பேர் சின்ன காளிபாளையத்துல இருந்து வந்தாங்கன்னா, நான் குப்பை கொட்ட மாட்டேன், என் குழந்தைகள் மீது சத்தியம்னு சொல்லி அனுப்பிச்சார் இல்லையான்னு கேளுங்க. அதை நம்பித்தான் அவங்க போனாங்க. இவங்க கமிஷன் வாங்குறதுக்காக இப்படிப்பட்ட மாநகராட்சி, இப்படிப்பட்ட மாநகர குப்பை மாநகராக மாத்தி வச்சிருக்கிறாங்க. எங்கள் கோவை யாரு மேலே கிடையாது. நான் மக்கள் குப்பை போடுவாங்கன்னா அந்த குப்பையை செக்ரிகேட் பண்றதா நம்ம வேலை. அக்கா 2 டஸ்ட்பின் இருக்கு, இதுக்குள்ள குப்பையை போடுங்க, நீங்க அதிகமா போட்டா ஃபைன் போடுவோம். நீங்க குப்பையை தரம் பிரிக்கலாம், மாசம் நான் ஃபைன் அனுப்புவேன். நீங்க பெரிய நிறுவனமா, பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டரா, நீங்க சரியா குப்பை கல்லால்னா ஃபைன் அனுப்புவேன். இதெல்லாம் நம்ம கடமை. ஆனா யாரையிலையும் நான் பகைச்சிக்க மாட்டேன், யாருக்கும் ஃபைன் போட மாட்டேன், எல்லாருக்கும் நான் நல்ல பிள்ளையா இருக்கணும்னா எப்படி அரசியல் இருக்க முடியும், ஆட்சியில் இருக்க முடியும்? நாளைக்கு திருப்பூரை பொறுத்தவரை 29ஆம் தேதி என்ன நடக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க. முதலமைச்சருடைய கண்ணுக்கு இது போயிருக்கும் நான் நம்புறேன். அதனால முதலமைச்சர் அடுத்த கேள்விங்க, சர்வ சிக்ஷா அபியான் ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம். இந்தியா முழுவதுமே கல்வி முக்கியத்துவம் கொடுத்து போனோம். அதன் பிறகு நம்முடைய மிகப்பெரிய திட்டமேங்கன்னா, மிகப்பெரிய திட்டமே ஸ்வச்ச பாரத் மிஷன், குப்பையை தரம் பிரிக்கிறோம். இது மிகப்பெரிய திட்டம். இதுல இன்னைக்கு நம்ம ரேங்க் போடுறோம். தூய்மையான நகரங்கள் என்ன 10 லட்சம் பேருக்கு மேல இருக்கக்கூடிய நகரங்களை பிரிக்கிறோம். இந்தியால கடைசி பொசிஷன்ல இருக்கிறது மதுரை. 10 லட்சம் பேருக்கு இருக்கக்கூடிய நகரத்துல இந்தியால கடைசி ரேங்க் மதுரை. வெக்கப்படும். நியாயமா இது மாதிரி வந்திருந்தா மதுரை மேயர்ல இருந்து எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்கணும். பண்ணல. திருப்பூர் அந்த கேளுங்க, 3 லட்சத்துல இருந்து 10 லட்சம் பேர் இருக்கிற நகரம் 95 நகரத்தை பட்டியல் போட்டாங்க. 95 நகரம். 94வது நகரம் ஈரோடு, 77வது நகரம் திருப்பூர். இன்னைக்கு நாம இங்கிருந்து வடக்க பான்பராக்கு வாய அப்படிலாம் நம்ம இங்கிருந்து சில தலைவர்கள் சொல்றாங்க, அவங்கள பார்த்து தவறா பேசுறாங்க, அவங்கள பார்த்து. இண்டோர் நம்பர் 1, வடக்கில் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாம் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. அவங்க நமக்கு பாடம் எடுக்கிறாங்க குப்பையை பத்தி. நாம வளர்ந்த நாடு, வளர்ந்த தேசம் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். திருப்பூர் மாநகரம், உங்க ஊருங்க நான் பேசிட்டு இருக்கிற நம்ம ஊரு 77வது ரேங்க், 95 ரேங்க்ல. எப்படி மக்கள் உங்களை மன்னிக்கலாங்கன்னா? குழந்தைகள் இந்த ஊர்ல வளர்றாங்க, அந்த குழந்தைகள் இந்த சுவாசத்தை சுவாசிக்கிறாங்க. பெரியவர்கள் 80 வயசு 90 வயசு பெரியவங்க இந்த காத்தை சுவாசிக்கிறாங்க. எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கார்பரேஷனை எப்படி மன்னிச்சு விட முடியும்? நீங்களே சொல்லுங்க. எப்படி மன்னிச்சு விட முடியும்? இல்ல நாங்க ரேங்க் முதல் ரேங்க் வாங்கிட்டோம், அதுவும் கிடையாது. ஃபெயில் மார்க். கடைசி ரேங்க் மதுரை, ஃபெயில் மார்க். மதுரை மக்கள் மேல தப்பு இல்ல, அருமையான மக்கள். கார்பரேஷன் மாநகராட்சி ஃபெயில் மார்க். சென்னை
38வது ரேங்க் ஃபெயில் மார்க். கோயம்புத்தூர் 28வது ரேங்க் ஃபெயில் மார்க். 95 பேர்த்துல 94 ஈரோடு, 77 திருப்பூர். இத பத்தி நம்ம பத்திரிகையில எழுதணுங்க. நீங்கலாம் ஒரு பெரிய கட்டுரை போட்டு ஆல் இந்தியா லெவல் இண்டோர் இன்னைக்கு இந்தியால பெஸ்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அருமை, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அவங்க தான். அதை இங்கிருந்து போனவங்க எல்லாம், அது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலமா இருந்தாலும் திருப்பூர்ல இருந்து அவங்க போய் ஸ்டடி பண்ணணும் என்ன இண்டோர்ல பண்றாங்க, எப்படி இண்டோர் முதல் ரேங்க்ல இருக்கு. மைசூர் ஆளுகின்ற காங்கிரஸ் ஆக இருந்தாலும் மைசூர் அவங்க நல்லா பண்றாங்க. மாற்று கட்சி நான் ஒத்துக்கிறேன், நல்லா பண்றாங்க மைசூர்ல. எல்லா இடத்தையும் போய் ஸ்டடி பண்ணிட்டு இங்க வந்து அவங்க ஸ்டடி பண்ணணும். நம்ம ஊர் போக மாட்டாங்களே, இவங்கதான் நாங்க தான் பெரிய பண்ணையாடி, நாங்க தான் பெரிய பண்ணையாரு, நாங்களாம் 1917 இருந்து திராவிட இயக்கம், இப்படியே சொல்லி சொல்லி நம்மளை அழிச்சு அழிச்சு முக்கு சல்ல உட்கார வச்சிருக்காங்க.